கல்லூரி கழிவறையில் இரத்த காயங்களுடன் மாணவர் மர்ம மரணம் அடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் போடியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தார். இந்நிலையில் அவர் கல்லூரியில் உள்ள கழிவறையில் மர்மமான முறையில் மரணம் அடைந்துள்ளார். இதையடுத்து அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நைட்டு 11 மணிக்கு எங்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க. உடனே கார் பிடிச்சி வந்து 4 மணிக்கு வந்து இறங்குனேருந்து இங்கே தான் வந்த மார்ச்சரிக்கு. வந்ததுலேருந்து எங்கள் பிள்ளைய பார்க்கவே விடலை சார். அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. எதுக்காக இப்படி மறைக்காங்க? பையன் நார்மலான டெத்துனா இவங்க எதுக்கு மறைக்கணும் சார்? கேட்டால் அது இதுன்னு அங்கே போங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. நாங்கள் அங்கே போனால் அங்கே காக்க வைக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போங்க. நாங்கள் ஹாஸ்டலில் அங்கேயும் காத்திருந்து கடைசியில் போலீஸ் வந்து திறந்து கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாயிடுது சார் அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வழக்கறிஞர்களுக்கான சேம நல நிதி 10 லட்சத்தில் இருந்து 20 லட்சமாக உயர்த்த கோரியும், சேம நல முத்திரைத்தாள் கட்டணம் 30 ரூபாயில் இருந்து 120 ரூபாயாக உயர்த்தியதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளம்பர முதல்வர் ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாத துறைகளே இல்லை என்ற அவலம் உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஒரே இடத்தில் 2 டாஸ்மாக் கடைகளை திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காமராஜ் நகரில் ஏற்கனவே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜான் செல்வராஜ் நகரில் உள்ள டாஸ்மாக் கடையை மாற்றி காமராஜ் நகரில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு அருகில் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் முற்றுகையிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஸ்டாலின் அரசு மக்கள் பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் வருமானத்தை மட்டுமே குறியாக வைத்து செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சியில் கட்டப்பட்டு 2 ஆண்டுகளே ஆன கட்டிடத்தின் சிமெண்ட் பூச்சிகள் பகிர்ந்து விழுந்த அவலம் நிகழ்ந்துள்ளது. பேரமனூரில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட உணவு தயாரிக்க அமைக்கப்பட்ட கூடத்தின் சுற்றுச்சுவரின் சிமெண்ட் பூச்சிகள் பகிர்ந்து விழுந்து வரும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு அவசரமாக பேட்ச் ஒர்க் வேலையை செய்து வருகிறது. திமுக ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் காரணமாக தரமற்ற கட்டடங்கள் கட்டப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் வேலூர், செங்கல்பட்டு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திறனற்ற திமுக ஆட்சி பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்ததால் அரசு ஊழியர்கள் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் யூனியன் அலுவலகம் முன்பாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மற்றும் திருவாரூரில் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.